வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து ஹோம்மேட் பட்டர் செய்து காட்ட போகிறேன். இந்த ஹோம்மேட் பட்டர் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பட்டர் ரெசிபிக்கு வந்து நான் பாவிக்க போகிற வந்து whipping cream, fresh whipping cream இருக்குது 35%, இருக்குது 35% whipping cream. இதில் வந்து 473 milliliter இருக்குது. இதில் ட்ரெண்டு பாக்ஸ் இருக்குது 473 times 2. ஸோ இப்படி நான் ட்ரெண்டு இதை விட போகிறேன். ஒரு 1 லிட்டரு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நல்ல கோல்டாக இருக்கும், நல்ல குளிராக இருந்தால் தான் இந்த க்ரீம் ஸ்மூத்தான பட்டராக வரும். இது ரெண்டாவது 473. ஸோ 1 லிட்டரு கொஞ்சம் குறையத்தான் இருக்குது. வயர் விஸ்க் தான் இதுக்கு போட்டிருக்கேன். ஆனால் கொஞ்சம் திக்காக வரைக்கும் அந்த வயர் விஸ்கை மாற்றிட்டு மற்ற விஸ்கை போடுவேன். என்ன சொன்னால் வயர் விஸ்கை போட்டு கண்டினியூஸாக அடிச்சிங்கன்னு சொன்னால் அந்த பட்டர் வந்து இதுக்குள்ள போய் ஸ்டக்கான கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா விஸ்க் பண்ண போகிறேன். ஃபோர் மினிட்ஸாக தான் இது விஸ்க் பண்ணி கொண்டிருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் லோ ஃபேட் பாவச்சிங்கன்னு சொன்னால், இப்போ விப்பிங் க்ரீம் இல்லாமல் டேபிள் க்ரீம் அதில் பாவச்சிங்கன்னு சொன்னால் இந்த பட்டர் வந்து சரியே வராது ஆக்சுவலி. ஸோ விப்பிங் க்ரீம் இல்லாட்டி ஹெவி க்ரீம்னு சொன்னால் அதெல்லாம் கூட ஃபேட் இருக்குது. ஸோ அந்த ஃபேட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தால் தான் நாங்கள் வந்து இது வந்து இப்போ வந்து செப்ரேட்டாக வரும். பேசிக்லி வந்து பட்டர் புறம்பா பட்டர் மில்க் புறம்பா வரும். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் பாய்க்கணும் ஹை ஃபேட். ஸோ டேபிள் க்ரீம் எல்லாம் சரி வராது. இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பாய்க்கணும் விப்பிங் க்ரீம் இல்லாட்டிக்கு ஹெவி க்ரீம். அதான் த பெஸ்ட் பட்டர் நீங்கள் மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே பார்க்க தெரியுது இப்போ நல்லா திக்காக வந்திருக்குது. விப்பிங் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. விப் பண்ணி எடுக்கிற க்ரீம் வந்து நான் இந்த வயர் விஸ்கை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இதை வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறேன். நீங்கள் யோசிக்காங்க, உங்களுக்கு இந்த கிச்சன் எய்ட் இது இல்லாட்டிக்கு நீங்கள் ஹேண்ட் பீட்டராலையும் இதை அடிக்கலாம். ஹேண்ட் பீட்டர் உங்களுக்கு இல்லாட்டிக்கு இதை வந்து நீங்கள் ஒரு மேசன் ஜார் இல்லாட்டிக்கு ஒரு ஜாரில் போட்டு நல்லா குளுக்க வேண்டியதான். நல்லா குளுக்கி பட்டர் மில்க்கும் பட்டரும் செப்பரேட் ஆகவே நல்லா குலுக்கி எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து பேசிக்லி ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் தேவையில்லை. ஸோ இப்போ நான் விஸ்கை மாற்றிட்டேன். இப்போ வந்து நல்ல விப்டாக இருக்குது, நல்ல திக்காக வந்திருக்கு. உங்களுக்கே பார்க்க தெரியுது. இந்த சைடுகளில் கொஞ்சம் வலிச்சு விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த பட்டர் வந்து சால்ட்டடாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். ஆனால் இப்போ இது நான் செய்கிற வந்து அன்சால்ட்டட் பட்டர். இது 14 நிமிஷமாக பீட் பண்ணி கொண்டிருக்கேன். என்ன பீட் பண்ணணும், பீட் பண்ணி கொண்டு வரைக்கும் இந்த பட்டரும் பட்டர் மில்க்கும் வந்து செப்பரேட்டாக வரும். ஸோ அந்த அது வரையும் நல்லா வந்து இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ செப்பரேட் பண்ணிக்கிட்டு வருது. ஸோ இன்னும் வந்து இதை பிளெண்ட் பண்ணுவேன். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 15 மினிட்ஸ் ஆகுது நான் பீட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியுது இந்த பட்டர் மில்க் பிரம்பாவும் இந்த பட்டரும் வந்து பிரம்பா செப்பரேட் பண்ணி வந்திருக்கு. அந்த கீழே லிக்விடாக இருக்கிறது தான் பட்டர் மில்க். ஸோ கொஞ்சம் நேரம் இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கணும். பட் சரியான தெரிக்குது ஏன்னு சொன்னால் இப்போ அந்த லிக்விட் வந்து நிறைய இருக்கிறபடியா தண்ணி தன்மை. ஸோ அந்த பட்டர் மில்கால் வந்து கொஞ்சம் சிந்த பார்க்குது. உங்களுக்கே தெரியுது. இப்போ வந்து இதை நான் பீட் பண்ணனா ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 15 to 16 மினிட்ஸ் தான் இது பீட் பண்ணான். இந்த இருக்குது இந்த கீழே லிக்விடாக இருக்குது. இவ்வளோ வந்து பட்டர் மில்க். இந்த பட்டர் மில்கில் வந்து நீங்கள் நிறைய பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்யலாம். இந்த பட்டர் மில்க்லேயே வந்து நீங்கள் சீஸ் செய்து எடுக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பட்டர் ரெடி. ஸோ இந்த பட்டரை வந்து நான் புறம்பா ஒரு டிஷ்ஷில் எடுத்துருக்க போகிறேன். இப்படி ஒரு செப்பரேட் பவுல் எடுத்து உங்களுக்கு சீஸ் கிளாத், இந்த இப்படி கிளாத் இருந்தேன்னு சொன்னால், சீஸ் கிளாத் இல்லாட்டி மஸ்லின் கிளாத் இப்படி இருந்தேன்னு சொன்னால் பெட்டராக இருக்கும்.
இந்த பட்டரை வந்து நாங்கள் இந்த கிளாத்தில் சீஸ் கிளாத் இல்லாட்டிக்கு ஏதாவது கிளாத்தில் வந்து இதை போடுவோம். சரியான ஈஸியான ரெசிபி, நல்ல டேஸ்டான பட்டர் இது. நீங்கள் எவ்வளோத்துக்கு கூட ஃபேட்டில் மில்க் எடுக்கிறீங்களோ, க்ரீம் எடுக்கிறீங்களோ, ஹெவி க்ரீம் இல்லாட்டி விப் க்ரீம், அது வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ரிசல்ட் வரும். உங்களுக்கு இது சால்டட் பட்டராக வேணும்னு சொன்னால் இதுக்கு சால்ட் நீங்கள் போடலாம். இந்த உங்களுக்கே பார்க்க தெரியுது, இந்த பட்டர் மில்க் பிரம்பாவும் பட்டரும் பிரம்பா வந்திருக்கு. இந்த கீழே இருக்கிறது இவ்வளோ பட்டர் மில்க். இதை நீங்கள் பேக்கிங்க்கு இல்லாட்டிக்கு சீஸ் செய்கிறதுக்கு இதை பாவிக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த கிளாத்தில் இப்படியே ஊற்றி நாங்கள் பட்டரை பிரம்பா இந்த பட்டர் மில்க் பிரம்பா வந்து எடுப்போம். இப்போ இதில் இருக்கிற மிச்சம் இருக்கிற அவ்வளோ எக்ஸஸ் ஆகிருக்கிற இந்த பட்டர் மில்கை வந்து இதில் புளிஞ்செடுக்கும். எவ்வளோத்துக்கு நாங்கள் இதை புளிஞ்செடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்ல எங்களோட பட்டர் இருக்குது. என்று சொன்னால் இந்த பால் வந்து இந்த பட்டரில் இருந்துன்னு சொன்னால் இது 2-3 நாளையே பழுதாக போயிடும். பட் நீங்கள் எவ்வளோத்துக்கு இந்த பாலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கு வந்து உங்களுக்கு இந்த 1 வீக்குக்கு மேலே வச்சுருக்கலாம். ஃப்ரீசருக்கு வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு மேலே வச்சுருக்கலாம். ஸோ இப்போ நான் இதை வந்து புளிகிற அளவுக்கு புளிஞ்சு இந்த இருக்குது இந்த பட்டர் மில்க் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன் சீஸ் எப்படி செய்கிறேன். ஸோ இந்த பட்டர் மில்க்கையும் பிரம்பா இந்த பட்டரையும் பிரம்பாக்கி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டு. செப்பரேட் பவுலில் இதை போட்டுட்டு இதுக்கு வந்து நல்ல பச்சை தண்ணியாக இருக்கணும். நல்ல கோல்ட் வாட்டராக இருந்தால் தான் இதை நாங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கழுவி எடுக்க கரையாது பட்டர். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி க்ளீன் ஹேண்ட்ஸால் இப்படி ப்ரெஸ் பண்ணி கொண்டு இருக்கேக்க இந்த உங்களுக்கே தெரியுது இந்த கலர் வந்து சேஞ்ச் பண்ணுது. ஏன்னு சொன்னால் இன்னும் வந்து இதில் இந்த பட்டர் மில்க் இருக்குது, பால் இருக்கிறபடி தான் இந்த தண்ணி வந்து கலர் சேஞ்ச் பண்ணுது. இந்த க்ளவுடினஸ்ஸாக இருக்குது, இது வந்து கிளியராக வரையும் இதை கழுவி எடுக்கணும். இது எவ்வளோத்துக்கு நீங்கள் கழுவி அந்த இதுக்குள்ள இருக்கிற பாலையெல்லாம் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் இந்த பட்டர் லைஃப் வந்து கூடையாக இருக்கும். இல்லாட்டிக்கு 1 நாள் 2 நாளே இந்த பட்டர் வந்து பழுதாக போயிடும். கொஞ்சம் கிளியராக வருது. நான் இன்னொருக்கா கழுவ போகிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக வந்திருக்கு. ஸோ இது இப்போ இந்த பட்டர் இதுக்குள்ள இருந்த பாலையெல்லாம் நான் புழிஞ்சு எடுத்துட்டேன், கழுவி எடுத்துட்டேன். நீங்கள் ஒரு ஷேப்பில் இப்போ உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு நீங்கள் இதை வந்து ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம். இந்த ஸ்டிக்காக எடுக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு கண்டெய்னரில் வைக்கலாம். ஸோ இந்த இருக்குது இந்த பட்டர் வந்து செய்து முடிஞ்சுது. நான் உங்களுக்கே தெரியுது நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த பட்டர். ஸோ இந்த பட்டர்லேருந்தே நான் செய்த பட்டர்லேருந்தே அடுத்த வீடியோவில் வந்து எனக்கு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வந்திருந்தது நெய் செய்து காட்ட சொல்லி, கீ செய்து காட்ட சொல்லி. ஸோ நான் செய்த பட்டர்லேருந்தே நான் நெய் செய்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது இதுதான் இந்த ஹோம்மேட் பட்டர். இதில் வந்து நான் செய்த போர்ஷன்லேருந்து வந்து இதில் எக்ஸாக்ட்லி வந்து 340 கிராம் வந்தது. 340 கிராம் ஹோம்மேட் பட்டர். உங்களுக்கு சால்ட்டடாக வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணலாம். இல்லாட்டிக்கு கார்லிக், ஹெர்ப்ஸ் உங்களுக்கு விருப்பமானதில் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரையும் தொடங்கின பீட் பண்ணுறதுலேருந்து நான் இதை கழுவி எடுக்க வரையும் சரியாக 30 மினிட்ஸ் தான் எனக்கு முடிஞ்சிருக்கு. 30 நிமிஷம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் இதில் லைஃப் டைம் வந்து இதை நீங்கள் நல்லா அந்த பாலெல்லாம் கழுவி புளிஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 8 இல்லை 10 நாள் நீங்கள் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் ஃப்ரீசருக்கு வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு 2 months and
ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் கூட வச்சிருக்கலாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம்மேட் பரை எல்லாம் செய்து முடிஞ்சது சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ஈஸியான ஹோம்மேட் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் சொல்லுங்க. முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் எள்ளப்பஹார் ரெசிபியில் கேட்டிருந்தேன், நான் வந்து எனக்கு இப்படி ஒரு காமெண்ட்ஸ் வந்திருக்கு இது தமிழில் குறையாக சொல்லி. பட் நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு காமெண்ட்ஸ் விட்டு உங்களோட ஃபீட்பேக் விட்டு என்னை என்கரேஜ் பண்ணி இன்னுமாக இந்த குக்கிங் ஜேர்னி திறங்க நீங்கள் என்கரேஜ் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ண இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.